ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறியுவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேர்களே, 2020 வேர்ல்ட் கப் 2024 அமெரிக்காவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. நிறைய நேயர்கள் எனக்கு கால் செய்து கேட்டிருந்தீர்கள். உங்கள் அன்புக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் 20 ஓவர் போட்டியில் வெல்லக்கூடியவர்கள் யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை ஜோதிட ரீதியாக நாம் தெரிந்து கொள்வோம். இன்றைய தினம் இரு அணிக்கும் ஒரு முக்கியம் வாய்ந்த போட்டியாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. பொதுவாக இந்தியா பாகிஸ்தான் என்றாலே மிகவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போட்டியாக இருக்கும். உலகத்தில் இருக்கும் அத்தனை அணிகளும் எதிர்நோக்கும் ஒரு போட்டியாக இந்த போட்டி இருக்கும். இன்றைய தினம் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், சிவம் டியூபே, ஹர்திக் பாண்டியா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். ஆல்ரவுண்டராக ரவீந்தர் ஜடேஜா அவர்கள் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அதேபோன்று இந்திய அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் சிறப்பாக பந்து வீசக்கூடிய நபர்கள் ஜஸ்பிரித் பூம்ரா, முகமது சிராஜ் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இந்திய அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ் மற்றும் ரிஷப் பண்ட் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக விராட் கோலி அல்லது ரிஷப் பண்டை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்திய அணி இரண்டாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் ஜஸ்பிரித் பூம்ரா, ஹர்ஷதீப் சிங் மற்றும் சிராஜ் போன்றோர் விக்கெட்டுகளை எடுப்பார்கள். பாகிஸ்தான் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் முகமது ரிஸ்வான், யூ கான், ஏ கான், இஃப்திகார் அகமத் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ரிஸ்வான் அல்லது ஏ கானை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். பாகிஸ்தான் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் ஷஹீன் அஃப்ரீடி, முகமது அமீர் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். பாகிஸ்தான் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் பாபர் அசாம், ரிஸ்வான், ஃபக்கர் ஜமான், அகமத் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பாபர் அசாம் அல்லது ரிஸ்வானை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். பாகிஸ்தான் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் ஷஹீன் அஃப்ரீடி, நசீம் ஷா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இந்த ஆட்டம் விறுவிறுப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பஞ்சம் இருக்காது. முதல் அரை மணி நேரம் எந்த அணி பேட்டிங் செய்தாலும் விக்கெட்டுகள் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அதாவது ஒரே ஓவரில் 3 விக்கெட் கூட விழக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும். அல்லது ஒரே ஓவரில் 3 சிக்ஸர்கள் கூட அடிக்கப்படும். அல்லது தொடர்ந்து 4 4கள் அடிக்கப்படும். அதாவது முதல் அரை மணி நேரம், அதாவது பவர் பிளேயில் 1-6 ஓவரில் 8லிருந்து 8:24 மணிக்குள் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது. எனவே ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கும். வெற்றி என்பது இரு அணிக்கும் மாறி மாறி செல்லக்கூடியதாக கூட இருக்கும். இன்றைய தினம் இந்திய அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.